வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி சென்டென்சஸ் பாருங்கள். ஐ ஹாவ் நெவர் சீன் எனிதிங் லைக் திஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் நாம். பட் இந்த மாதிரி நெவர் ஹாவ் ஐ சீன் எனிதிங் லைக் திஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பேர், இது எப்படி யூஸ் பண்ணலாம் நாம்? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் மூவிஸ் அல்லது டிவி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் டவுட் கேட்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கான்செப்ட்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன்னு பேர். எதை இன்வர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? பட் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இன்வர்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர்ப் எடுத்து நம்ம முன்னாடி போடுறோம். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு, ஒரு எம்ஃபசிஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, இது மட்டும் இல்லை, இதுவும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த இன்வர்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரி வேர்ப் எல்லாம் வரும், எப்படிலாம் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இன்வர்ஷனில் வேர்ப் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பட் வேர்ப் அப்படி என்டையராக எடுத்து நம்ம பண்ண முடியுமானா இல்லை. ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் மட்டும் தான் நம்ம முன்னாடி போட முடியும். ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸாக இருக்கலாம், இல்லை மாடல் வேர்ப்ஸாக இருக்கலாம், இல்லைனா டூ வேர்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த வேர்பை மட்டும் தான் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும். ஓகே. ஸோ இப்போ ஆமு, ஹேவு, இஸ்ஸு, வில்லு, ஷுட்டு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இதை மட்டும் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க. இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குற மாதிரி. இப்போ வேர்ப் மட்டும் இருக்குது. ஓகே. வித்தவுட் எனி ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரிஸ்லாம் இல்லாமல் வேர்ப் மட்டும் இருக்குது, இல்லை வேர்ப் ப்ளஸ் எஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டூ, டஸ், டிட் தான் அதோட ஆக்சிலரிஸ் இல்லையா? ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். ஓகே. டஸ், டூ, டிட், சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப், அதாவது மெயின் வேர்ப் என்னவோ அதை நம்ம எழுதுவோம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சரை பொதுவாக நம்ம நெகட்டிவ் கிளாஸஸில் தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் பாருங்கள். நாட் ஓன்லி பட் ஆல்சோ, நெவர், லிட்டில், அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நாட் ஓன்லி பட் ஆல்சோ பார்ப்போம். நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிறத விட இன்வர்ஷன் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ நாட் ஒன்லி அப்பாலஜைஸ்ட் பட் ஆல்சோ சென்ட் மீ அ ப்ரெசன்ட். அவள் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ப்ரெசண்ட்டையும் அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தது, நாட் ஒன்லி டிட் ஷீ அப்பாலஜைஸ்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் இருக்க ஆக்சிலரி என்ன, டிட். கரெக்டாக அதில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் டூ வேர்ப் இது. ஸோ அதில் இருக்க ஆக்சிலரி வந்து டெட். ஸோ அதை நம்ம முன்னாடி கொண்டு போய் நாட் ஓன்லி டிட் ஷீ அப்பாலஜைஸ் பட் ஆல்சோ சென்ட் மீ அ ப்ரெசன்ட். ஓகே. ஸோ நாட் ஓன்லி டிட் ஷீ அப்பாலஜைஸ் இதுதான் இங்கே இன்வர்ஷன். ஓகே. டிட் வந்து வேர்பு, அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வேர்ப், அப்பாலஜைஸ்ன்ற மெயின் வேர்ப் வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்வர்ஷன் கான்செப்ட். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ நாட் ஓன்லி கால்ட் ஹிம் பட் ஆல்சோ வென்ட் தேர் டு செக் ஆன் ஹிம். நான் அவனுக்கு கால் மட்டும் பண்ணல, நேராக போய் அவனை பார்த்துட்டு வந்தேன். செக் ஆன் சம்மன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணுறது, இல்லை நேராக போய் பார்க்குறது இந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இது இன்வர்ஷனில் நாட் ஓன்லி டிட் ஐ கால் ஹிம் பட் ஆல்சோ வென் தேர் டு செக் ஆன் ஹிம். நான் அவனுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லை, நேராக போய் பார்த்துட்டு வந்தேன். இதை நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சவுண்ட். ஓகே. இந்த இன்வர்ஷன் சொல்லுது. நாட் ஓன்லி டிட் ஐ கால் ஹிம், இங்கேயும் பாருங்கள் கால்டு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் இருக்க ஆக்சிலரி வந்து டெட், அதுதான் டெட் ஐ கால். ஓகே. இதுதான் இன்வர்ஷன். நாட் ஓன்லி டிட் ஐ கால் ஹிம், அவனுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லை, நேராக கூட போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் பாரு அவன் என்னை எப்படி சொல்லிட்டான் அந்த மாதிரி சொல்கிறதா இந்த சென்டென்ஸ். ஓகே. ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஷீ நாட் ஓன்லி என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம் பட் ஷீ ஆல்சோ ஃபீல்ஸ் சேஃப் வித் ஹிம். ஓகே. பட் ஆல்சோ ஷீ ஃபீல்ஸ்னும் சொல்லலாம், பட் ஷீ ஆல்சோ ஃபீல்ஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கும்போது அவள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறா. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு இல்லை, அவங்க கூட ரொம்ப சேஃபாகவும் இருக்கா அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதே இன்வர்ஷனில் எப்படி சொல்கிறோம், நாட் ஓன்லி டஸ் ஷீ என்ஜாய், இங்கே என்ஜாய்ஸ்ன்னு இருக்குது, அதனால் அதோட ஹெல்பிங் வேர்ப், அது ஆக்சிலரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ் ஷீ என்ஜாய். ஆல்ரைட். நாட் ஓன்லி டஸ் ஷீ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம் பட் ஷீ ஆல்சோ ஃபீல்ஸ் சேஃப் வித் ஹிம். ஆல்ரைட். ஸோ நாட் ஓன்லியில் வரதை மட்டும்தான் நம்ம இன்வர்ஷன் பண்ணுறோம், பட் ஆல்சோவில் வரதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நம்ம இன்வர்ஷனில் நம்ம பிரித்து சொல்கிறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ டிட் நாட் திங்க் ஃபார் அ செகண்ட் யூ வுட் டூ திஸ் டு மீ. இது நீ எனக்கு பண்ணுவேன்னு ஒரு செகண்ட் கூட நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ சொல்லாமல் ஜஸ்ட் நாட் மட்டும் யூஸ் பண்ணி சொல்கிறோம் பாருங்கள். நாட் ஃபார் அ செகண்ட் டிட் ஐ திங்க் யூ வுட் டூ திஸ் டு மீ. நாட் ஃபார் அ செகண்ட் டிட் ஐ திங்க்.
அங்கே வந்து ஐ டிட் நாட் திங்க்ன்னு இருக்கு. ஸோ அங்கேயே வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டெட் வந்திருக்கு. அதை மட்டும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு இன்வர்ஷனில் சொல்லியிருக்கோம். நாட் ஃபார் அ செகண்ட் டிட் ஐ திங்க். நான் ஒரு செகண்ட் கூட நினைக்கல அப்படின்னு நம்ம அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. நாட் ஃபார் அ செகண்ட் டிட் ஐ திங்க் யூ வுட் டூ திஸ் டு மீ. ஆல்ரைட். அடுத்தது நம்ம இன்வர்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன்ஸில் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. இஃப் ஐ ஹேட் பின் தேர் ஐ வுட் ஹவ் டாக் டு ஹிம். நாங்கள் இருந்திருந்தேன்னா அவங்ககிட்ட பேசியிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே இஃப் இல்லாமல் ஹேடை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஹேட் ஐ பீன் தேர் அப்படின்னாலும் நான் அங்கே இருந்திருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஃப் ஐ ஹேட் பீன் தேர்னாலும் ஹேட் ஐ பீன் தேர் அப்படின்னாலும் நான் அங்கே இருந்திருந்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே இன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். ஹேட் ஐ பீன் தேர் ஐ வுட் ஹவ் டாக் டு ஹிம். ஓகே, அடுத்தது இஃப் யூ ஹேட் இன்ஃபார்ம்ட் அஸ் earlier we could have come. நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களால் வந்திருக்க முடியும். had you informed us, அந்த if எடுத்துகிட்டு ஹேடை முன்னாடி கொண்டு போய் இன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். had you informed us earlier we could have come. ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். அடுத்தது நம்ம எங்கே இன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ பியூட்டிஃபுல் சைட் பிஃபோர். இதை இன்வர்ஷனில் நெவர் ஹாவ் ஐ சீன் சச் அ பியூட்டிஃபுல் சைட் பிஃபோர். இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நெவர் ஹாவ் ஐ சீன் சச் அ பியூட்டிஃபுல் சைட் பிஃபோர். ஸோ யூஸ்வலி இந்த நெவர் அப்படின்ற நெகட்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்வர்ஷனில் சொன்னால் தான் அது ரொம்ப நல்லா நம்ம தமிழில் எப்படி அழுத்தமாக சொல்கிறோமோ அது மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். ஓகே, த நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் வேர் வி கேன் யூஸ் இன்வர்ஷன் இஸ் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே, எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் நாட் கால் ஹிம் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். எந்த சூழ்நிலையிலும் நீ அவனுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம அழுத்தமாக சொல்கிறோம் இல்லையா, அதை இன்வர்ஷனில் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷுட் யூ கால் ஹிம். ஸோ யூ ஷுட் கால், அதை வந்து ஷுட்டை நம்ம சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு போய் ஷுட் யூ கால் ஹிம். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷுட் யூ கால் ஹிம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக அழுத்தமாக சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று தான் ஆன் நோ கண்டிஷன். எந்த சூழ்நிலையிலும் எந்த கண்டிஷன்லையும் எந்த நிலையிலும் அந்த மாதிரி சொல்லலாம். we will not bear the responsibility for the lost goods on any condition. ஓகே, ஸோ இதை அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த கண்டிஷன்லையும் எந்த நிலையிலும் நாங்கள் காணாமல் போன பொருளுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை இன்வெர்ஸ் பண்ணி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன் நோ கண்டிஷன்ஸ், அங்கே வந்து we will not bearன்னு இருக்கிறதுனால நம்ம ஆன் எனி கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்வெர்ஸ் பண்ணி சொல்ல போகிறோம், இன்வர்ஷனில் சொல்ல போகிறோன்றதுனால ஆன் நோ கண்டிஷன்ஸ். ஓகே, வில் வி பேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த லாஸ்ட் குட்ஸ். இங்கே ஆன் நோ கண்டிஷன் அப்படின்னு இங்கே நெகட்டிவ் வந்ததுனால திருப்பி வில் வி நாட் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இங்கேயே ஆன் நோ கண்டிஷன் நோ வந்திருக்கு, அதுவும் நெகட்டிவ் மீனிங் தான். ஓகே, அதனால் திருப்பி நம்ம நாட் போடலை. மேலே வந்து ஆன் எனி கண்டிஷன்னு சொல்லியிருக்கோம், அதனால முன்னாடி வந்து வி வில் நாட் பேர்ன்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளையும் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே, அடுத்த எந்த இடத்துல நம்ம இன்வர்ஷன் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். லிட்டில். ஸோ இதை நிறைய மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி நியூ ஒன்லி அ லிட்டில். அதாவது அவனுக்கு அவ்வளோவா தெரியாது. ஹீ டிட் நோ மச். நிறைய தெரியாது அவனுக்கு, அவ்வளோ தெரியல அந்த விஷயத்தை பற்றி, ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி அவ்வளோ தெரியலன்னு அர்த்தம். ஸோ இதை இன்வர்ஷனில் நம்ம சொல்லும்போது லிட்டில் டிட் ஹீ நோ. நியூன்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸை வந்து நம்ம டிட் த ஆக்ஸிலரி இல்லையா. ஸோ லிட்டில் ஹீக்கு முன்னாடி அந்த டிட் கொண்டு வந்து லிட்டில் டிட் ஹீ நோ அப்படின்னு சொல்கிறோம். ஹீ நியூ ஒன்லி அ லிட்டில் டிட் ஹீ நோ. அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அவனுக்கு தெரியலை அப்படின்றது தான் அர்த்தம். ஹீ பேர்லி நோஸ், அவனுக்கு தெரியலன்றது தான் அர்த்தம். ஓகே, இதே மாதிரி லிட்டில் யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ டசன்ட் கேர் மச் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ். அவங்க அப்பா அம்மா மேலே அவ்வளோ அக்கறை காட்ட மாட்டா. ஓகே, லிட்டில் டஸ் ஷீ கேர் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ். அவள் அப்பா அம்மா மேலே அவ்வளோ அக்கறை காட்ட மாட்டா. இதுவும் அதே அர்த்தம் தான், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த இதில் சொல்ல மாதிரி. கொஞ்சம் கூட அவங்க அப்பா அம்மா மேலே அக்கறையே இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லிட்டில் டஸ் ஷீ கேர். ஷீ அங்கே டஸ் நெகட்டிவில் இருக்கிறதுனால டஸ் எடுத்து நம்ம அப்படியே முன்னாடி போட்டுக்கலாம். லிட்டில் டஸ் ஷீ கேர் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ். ஷீ டசன்ட் கேர் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஷீ கேர்ஸ் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ் அ லிட்டில். கொஞ்சம் தான் அவள் கேர் பண்ணிப்பா, இல்லை கேரே பண்ணிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த லிட்டில் யூஸ் பண்ணி இன்வர்ஷனும் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் நிறைய அட்வர்ப்ஸ் அண்ட் நெகட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஷன் கான்செப்டை பண்ணுறது. ஸோ ஏன் இதை இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, we've been seeing a lot of phrases and sentences from English movies and TV shows. நிறைய இடத்துல நிறைய phrases நம்ம பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 2 weeks ஐ திங்க்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வர்ஷனையும் நெறைய மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் திஸ் சீரீஸ். ஸோ இதுவும் வந்து லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மத்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கலனா. ஓகே. Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.